காலத்தில் எழுத்து என்பது ஒளியவோ வடிவத்தையோ குறிக்காமல் ஒரு பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வடிவத்தை ஓவிய எழுத்துக்கள் என்பர். ஒளி எழுத்து வடிவநிலை என்றால் என்ன? ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையே ஒளி எழுத்து வடிவநிலை என்பர். கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? 2 வகையாக பிரிக்கலாம். அவை வட்டெழுத்து, தமிழெழுத்து. தமிழெழுத்துகள் எப்போது நிலையான வடிவத்தை பெற்றது? அச்சுக்கலை தோன்றிய பிறகு. வட்டெழுத்து என்றால் என்ன? வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழின் மிக பழமையான எழுத்துக்கள் ஆகும். தமிழ் எழுத்து என்றால் என்ன? தமிழ் எழுத்து எனப்படுவது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வடிவம் ஆகும். கடைச்சங்க காலத்துல தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்பட்டது? துணைக்கால்.